முந்தைய பதிவில் வந்து சிக்கிள் செல்ஸை பற்றி பார்த்தோம். கத்தி மாதிரி இருக்கிறது, வழக்கமாக இருக்கிறது, வட்டமாக இரத்த அணுக்கள் இருக்குன்றதையும் பார்த்தோம். தலசீமியான்றதையும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேட் கவ் டிசீஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மேட் கவ் டிசீஸ்னால் என்னென்னு தெரியுமா? சிஜேடின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ஏடி மேட் கவ், COW கவ் டிசீஸ். டிசீஸ்னா நோய், மேட் கவ் டிசீஸ். இதே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிஜேடியும் சொல்லுவாங்க, சிஜேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வழக்கமாக இந்த நாட்டிலலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்டர் சொல்லியிருக்காங்களா, சிஜேடி இருக்குது, மேட் கவ் டிசீஸ் இருக்குது அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்றதையும் கேட்பாங்க. இது வந்து 2000 ஆண்டுலேருந்து தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. 2000 ஆண்டில். அதாவது வந்து போவைன், அதாவது வந்து மாடுகள் கிட்டேருந்து வந்தது. ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ள தீனிகளை வந்து மாடு சாப்பிட்ருந்தா, அந்த மாடு சாப்பிட்டதுலேருந்து இன்னொரு மாடு சாப்பிட்டுச்சுன்னா அந்த மாட்டுக்கு பரவும். அந்த மாட்டுக்கறியை வந்து மக்கள் சாப்பிட்டாங்கன்னா பீஃப்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கறிக்கு பேர் வந்து பீஃப் அப்படின்னு. ஸோ வழக்கமாக நம்ம வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம், பீஃப் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் அந்த மாதிரி சாப்பிட்றதுலேருந்து வந்து வரத்துக்கு வந்து இந்த நோய்கள் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஜேடி அப்படின்னு சொல்லிட்டு மேட் கவ் டிசீஸ், பைத்தியம் பிடிச்ச மாடுக்கு பைத்தியம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோய் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆண்டு அந்த இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து உடல் நலம் சரியில்லாமல் போய் ஒரு ஆண்டுக்கு மேலே வந்து அவங்க உயிர் வாழறது கஷ்டம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்கிறோம். நாம்ளே வந்து நம்மளுக்கு நினச்சிக்கக்கூடாது இந்த வியாதி இருக்குது, அந்த வியாதி இருக்குதுன்னு. எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் தான் நீங்கள் வந்து ஆலோசனை செய்யணும். இந்த பதிவோட இது என்னன்னு சொன்னால், ஆங்கில வார்த்தைகளை புரிந்து கொள்கிறோம், கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுதான் இந்த பதிவோட முக்கியத்துவம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போகிறீங்க, இந்த நாட்டில் இருக்கவங்க மருத்துவமனைக்கு போனாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங்கில் கேட்பாங்க, இதெல்லாம் இருக்கா, சிக்கிள் செல் இருக்கா, தலசீமியா இருக்கா, மேட் கவ் டிசீஸ் இருக்கா, சிஜேடி இருக்கான்னு கேட்பாங்க. கேட்டால் அவங்க என்ன கேட்குறாங்க ஆங்கிலத்தில். ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து மருத்துவரோட உதவியை தான் நாடணும். இது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக. அடுத்தபடியாக இந்த சிஜேடி மேட் கவ் டிசீஸ்ன்றது வந்து ஒரு தொத்து வியாதி கிடையாது. மாடு சாப்பிட்ட உணவு இன்னொரு மாடு சாப்பிட்ருந்துச்சுனாவோ அல்லது அந்த மாட்டை மனுஷால் சாப்பிட்ருந்தாலோ தான் வந்து நோய் வருமே தவிர, ஒருத்தவங்க சாப்பிட்டது பக்கத்தில் நிற்கிறதுனால நம்மளுக்கு அது தொத்து வியாதி வராதுன்றதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும்